வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மதுர்சன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜஃப்னா டேக். எங்கள்ட ஜஃப்னா டேக் யூடியூப் தளத்தால் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது என்னென்றா, இது யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையத்தில் 2ஆம் 3ஆம் 4ஆம் தேதி உங்களுக்காக நடந்து கொண்டிருக்கும் புத்தாக்க திருவிழா. இந்த புத்தாக்க திருவிழாவில் என்ன ஸ்பெஷல்ண்டா, இதில் வட மாகாணத்தில் நடைபெற்ற இந்த வைஜிசி ஜூனியர், அதாவது வைஜிசி 13 அந்த பார்ட்டிசிபேட் பண்ண ப்ரொவின்சியல் லெவலுக்கு செலக்ட் ஆன மாணவர்கள் கண்டுபிடிப்புகள் நேற்று முன்வைத்திருந்தாங்க. அண்ட் அதை விட இந்த யூனிவர்சிட்டி அண்ணாமர், அதை விட யாழ்ப்பாணத்தில் இயங்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் கம்பெனிஸ் அவங்க டெக்னாலஜி சார்ந்த விஷயம் தான் முற்றுமுழுதான் அவங்கள்ட்ட ப்ராடக்ட் முன்வைத்திருந்தாங்க. அவங்கள பற்றின அறிமுகத்தை முன்வைத்திருந்தாங்க. அதை விட சில இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் இருந்தது. அதை நாங்கள் ஈஸியாக என்ஜாய் பண்ணி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருந்தது. அதை விட மாஸ்டர் கிளாஸஸ் நடந்து கொண்டிருக்குது. அதை விட இன்றைக்கு பின்னேறம் மனோவண்ணம் என்று சொல்லி ஒரு அழகான இசை நிகழ்ச்சி ஒழுங்குபடுத்தி இருக்காங்க. அதை விட எங்கள்ட மாணவர்களுக்காகவும் யூனிவர்சிட்டி படிக்கிற அண்ணாமருக்காகவும் அக்காமருக்காகவும் எங்களோட நண்பர்கள் நண்பிமார்களுக்காகவும் மாஸ்டர் கிளாஸஸ் ஒழுங்குபடுத்தி நடந்து கொண்டிருக்குது. அந்த வகையில் நேற்று கிரியேட்டிவிட்டி சம்பந்தமான மாஸ்டர் கிளாஸ் நடந்து கொண்டிருக்குது. அதை விட இது 2ஆம் நாளாக எக்ஸிபிஷன் நடந்து கொண்டிருக்குது. நாளைக்கு கடைசி தினம். அதை விட இங்கே டெக்னாலஜி சார்பில் எப்படி எக்ஸிபிஷன் நடக்குதோ அதே மாதிரி ஆர்டிஸ்ட் ஒர்க், அதாவது ஆர்ட் சம்பந்தமான எக்ஸிபிஷனும் ஒரு சின்ன இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல ஒரு வியூ இருந்தது. அதை விட எப்படி மிஷினரிஸ் யூஸ் பண்ணி எப்படி இதெல்லாம் செய்கிறாங்கன்றத அழகாக எடுத்து காட்டியிருந்தாங்க. ஸோ இது ஒரு அற்புதமான சான்ஸ் ஃபார் வடமாகாண மாணவர்கள் அண்ட் யாழ்ப்பாண மக்கள். இலங்கை ஃபுல்லாகவே இது ஒரு லக்கியஸ்ட் இன்ஸ்டிடியூட்னு சொல்லணுமே. ஏன்டா எவ்வளவோ செய்கிறாங்க எங்களுக்காக, வட மாகாணத்துக்காக, இலங்கைக்காக, இலங்கை மாணவர்களுக்காக எவ்வளவோ ஜாலிட்டி கப்காரங்க எங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை நாங்கள் வீணடிக்காமல் கட்டாயமாக இது எல்லாத்துலேயும் பங்கு பெற்று எங்களோட வட மாகாண மாணவர்களுக்காகவும் அதில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கம்பெனிஸ் நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கு பின்னாக வரக்கூடிய எல்லா காணொலிகளையும் தவறாமல் கண்டு கழியுங்கள். நன்றி, வணக்கம். 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 நீங்கள் எந்த பாடசாலையில் நாங்கள் சாவச்சேரி ஜாலிபோ குளிச்சுட்டு வந்துருக்கோம். நீங்கள் இந்த வைஜிசி 13க்கு இதுதான் முதல் முறை பங்கு பெற்றிருக்கீங்க. இதுக்கு முதலே நீங்கள் பங்கு பெற்றிருக்கீங்க? இல்லை, இதுக்கு முதலே நாங்கள் பங்கு பெற்றிருக்கோம். ஓகே, நீங்கள் இந்த முறை எந்த கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறீங்க? உங்களோட ஐடியா என்னன்றத சொல்லிடுமா? நாங்கள் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ல நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். எங்களோட ஐடியா வே டு சக்சஸ். இது ஒரு மாணவர்களுக்கான வெப்சைட் அதாவது பாடசாலை மாணவர்கள், பாடசாலை இடைவெளிகள் மாணவர்கள் மற்றும் தொழிற்கல்வி தேடுகின்ற மாணவர்கள், தொழில் வாய்ப்பு தேடுகின்ற மாணவர்கள், இப்படி மாணவர்கள் தான் நாங்கள் உருவாக்கினோம். இதுல நீங்கள் 4 பயணங்கள் வெப்சைட்ல இருந்து பெறலாம். ஒன்று கல்வி, தொழிற்கல்வி, தொழில் வாய்ப்புகள் மற்றும் சமூக பண்பாடுகளை நீங்க பெற்றுக் கொள்ளலாம். இதுல முதலாவது கல்வியை பற்றி பாத்தீங்கன்னா, கல்வி சம்பந்தப்பட்ட எத்தனையோ கவர்மெண்ட் வலைத்தளங்கள் இருக்குது. ஆனா அது சரியான முறையில மாணவர்களை போய் சேர்றது இல்லை.
அதை நாங்கள் தீர்க்கிறது மூலமா எங்களோட வெப்சைட்ல வந்துட்டு சகல இணையதளங்கள் அதாவது கவர்மெண்ட் சகல கல்வித்தளத்தையும் ஒன்றிணைந்துள்ளோம். அப்ப ஈஸியா இலகுவா மாணவர்கள் இதை விரும்பலாம். மற்றது எங்களோட வெப்சைட் நாங்கள் இலகுவா மாணவர்கள் எல்லாம் இலகுவா கையாளத்தக்க முறையில் நாங்கள் செய்திருக்கிறோம். அதே போல தொழிற்கல்வி படுகின்ற மாணவர்களுக்கும் ட்ரைனிங் கோர்சஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். அதுல வந்து இப்ப நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணிக்க ட்ரைனிங் கோர்ஸ் வந்து ஃபேக்கா வரலாம், மற்றது டேட் முடிஞ்சா வரலாம். ஆனா எங்களுக்கு நாங்க முடிவு தொகுதியோட சரியான ஒபிஷியலா கொடுத்துருக்கிறோம். அதே போல அடுத்ததாக ஜாப்ஸ் வந்து 3 பிரிச்சு கொடுத்துருக்கோம். ஒன்று கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் கம்பெனி ஜாப்ஸ், அவுட் கண்ட்ரி ஜாப்ஸ். இப்ப கவர்மெண்ட் ஜாப்ஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்குள்ள முடிவு தொகுதியோட கவர்மெண்டால அப்ரூவ் பண்ணப்பட்ட ஜாப்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா உள்ளுக்குள்ள நாங்கள் வெப்சைட் என்ன கம்யூனிட்டி டீடைல்ஸ் என்ன தொடர்பு கொள்றது, நீங்க எப்படி அப்ளை பண்ணணும், அது அப்ளை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது போலயே பிரைவேட் கம்பெனியும் அவுட் கண்ட்ரி ஜாப்ஸும் நாங்கள் செஞ்சிருக்கோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸுக்கு வருவோம். பப்ளிக் சர்வீஸுக்கு உள்ளுக்கு வந்து மாணவர்களுக்காண்டி நாங்கள் டிராவல் டைம் டேபிள்ஸ் போட்டிருக்கோம். அதாவது இப்போ ஆன்லைன்ல சீட் புக் பண்றது, ட்ரெயின், பஸ், ஃபிளைட், இந்த 3க்கும் ஆன்லைன்ல ட்ரெயின் புக் என்ன ஆன்லைன்ல சீட் புக் பண்றது, ஆன்லைன்ல டைம் டேபிள் பாக்குறதும் போட்டிருக்கோம். நீங்க போய் நெட்ல சீட் புக்கிங் பஸ்ஸுக்கு சீட் புக் ஆன்லைன்ல போய் சர்ச் பண்ணிக்கிற கூகுள்ல ஃபேக்கானது வரும். அதனால பண இழப்பீடு வரும், மற்ற உங்கள்ட்ட நேரம் பிரச்சனை வரும், ஏனைய பிரச்சனைகள் வரும். அதை தீர்க்கிற முகமாக நாங்கள் எங்க வெப்சைட்ல ஒபிஷியல் பேஜஸ் போட்டிருக்கோம். பஸ்ஸா அதுக்கு ஸ்ரீலங்கா ஒபிஷியல் பேஜஸ் போட்டிருக்கோம் சீட் புக்கிங்க்கு. பட் அடுத்ததாக எங்களோட அகாடமி வெப்சைட்னு சொல்லி அதாவது பல்கலைக்கழக மாணவர்களுக்காண்டி பல்கலைக்கழக வெப்சைட் வந்து போட்டுருக்கோம். ஒரு மாணவன் போய் தேடிக்க இதான் ஒபிஷியலான பல்கலைக்கழக வெப்சைட் தெரியாது. அதை இலக்குப்படுத்துறதுக்காண்டி நாங்கள் ஒபிஷியலா பேஜ் எடுத்து நாங்கள் எங்களோட வெப்சைட்ல போட்டிருக்கோம். அடுத்தது ட்ரெண்டிங் அண்ட் நியூஸ் சொல்றது. ட்ரெண்டிங் அண்ட் நியூஸ் இப்ப கிட்டத்தட்ட ஏஐ ஜிபிஎஸ் வந்தது இந்த ஒரு பிள்ளைக்கு தெரியாது, ஒரு 4-5 பிள்ளைகள் அப்படித்தான் தெரியும். அப்படியே பற்றி தீர்த்ததுக்காண்டி எங்க ட்ரெண்டிங் அண்ட் நியூஸ் பேஜுக்குள்ள கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்து செய்தியும் நாளுக்கு நாள் நாங்கள் அப்டேட் பண்ணி கொண்டிருப்போம். ஹோம் பேஜ்ல கூட ஜஸ்ட் நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். அதாவது இன்றைக்கு இப்ப ரீசெண்டா என்ன ட்ரெண்டிங்கா ஓடிக்கொண்டிருக்கு, என்ன வந்திருக்குன்னு சொல்லி ஹோம் பேஜ்ல நாங்கள் ஓட விட்டுருப்போம். அதையும் மாணவர்கள் கிளிக் பண்ணி வரலாம். ட்ரெண்டிங் அண்ட் நியூஸ் பேஜுக்குள்ளே டீடைல்ஸை பார்த்துக் கொள்ளலாம். நன்றி. ஓகே, நல்லா உங்களோட வலைத்தளத்தால வந்து நிறைய மாணவர்கள் வந்து எதிர்காலத்துல பயனடைய வேணும் என்று சொல்லிக்கொண்டு உங்கள்ட்ட முயற்சிகள் இதோட தடைப்படாம இன்னும் நிறைய இந்த வட மாகாண மாணவர்களுக்காக நீங்க வழங்கி என்று யோசிக்கொண்டு உங்கள்கிட்ட விடைபெறுறோம். நன்றி. வணக்கம், நீங்க இந்த YGC யூனிவர்சல் ஃபெஸ்டிவல்ல கலந்து கொண்டிருக்கீங்க. உங்கள்ட்ட பேர் என்ன? என் பேர் அனிமிதன். நீங்க எந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்க? புதுக்குள மகாவித்யாலயம், மௌனியா புதுக்குள மகாவித்யாலயம். நீங்க தேர்வு செஞ்சிருக்கிற துறை என்ன என்று அறிஞ்சுள்ளலாமா? ஹார்ட்வேர். ஓகே, நீங்க செஞ்சிருக்கிற ஐடியா வந்து எங்களுக்கு பிரசன்ட் பண்ணுங்க. இது வந்து அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் வித் ஃபேஸ் ரெகக்னிஷன். என்னன்னா காலேஜ்ல எல்லாம் பாடத்தை பங்கடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ட ஃபேக் சைன் வச்சுடுன்னு சொல்லிட்டு போறது. அதுல நான் அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கூடாதுக்காக தான் நான் இது கண்டுபிடிச்சிக்கிறேன். என்னன்னா உங்களுக்குன்னு காலேஜ்ல எப்படி ஒரு ஐடி கார்டு தருவீங்க, உங்களுக்கு உங்களோட நேம் இதெல்லாம் போட்டு ஒரு ஐடி கார்டு தருவீங்க. அந்த ஐடி கார்டுலாம் வச்சுதான் இது நான் செஞ்சுக்கிறேன். அதாவது ஐடி கார்டுல இதுக்குள்ள ஒரு சின்ன ப்ரொசஸர் மாதிரி வைப்போம் நாங்கள். அது வந்து உங்களுக்கு யூஐடி நம்பர் இருக்கும், அதை வந்து சிக்னல் மாதிரி டிரான்ஸ்மிட் பண்ணும். இது வந்து அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணும். இதான் அந்த ரிசீவர் சிக்னலை ரிசீவ் பண்ணும். இது ரிசீவ் பண்ணி என்ன செய்யும்டா எக்ஸல் ஷீட்ல டேட் டைம் பிளஸ் உங்களோட யூஐடி நம்பர் அதோட ரெஜிஸ்டர் பண்ணும். இப்ப சம்டைம்ஸ் நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்டையும் வாங்கி கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில போயிருக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஐடி கார்டை வாங்கி கொண்டு செஞ்சு அப்போ சீட் பண்ணுவினோம் என்றதுக்காக நான் வந்து ஃபேஸ் ரெகக்னிஷன் செஞ்சிருக்கிறேன். என்னன்னா இப்ப நான் இதை ஸ்கேன் பண்ணிக்கல, நான் தான் ஸ்கேன் பண்றேன்டா. இது என்ன போட்டோ பிடிக்கும் இப்ப செஞ்சு காட்டுன்னு பாருங்க. நான் தான் ஸ்கேன் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த போட்டோ பிடிச்சிட்டு இப்ப நான் ஃப்ரெண்ட் நான் கொண்டு ஸ்கேன் பண்ண போறது. ஃப்ரெண்ட் வைங்க, ஃப்ரெண்ட் ஐடின்னு வச்சுக்கொள்ளுங்க. அதை நான் கொண்டு ஸ்கேன் பண்றேன்டா. அப்ப இது பிடிக்கும். அப்பவும் எந்த போட்டோ தான் இது கேப்சர் பண்ணி வச்சிருக்குது. இது இப்ப என்ன கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா இது கூட ஒரு ஃபில்டர் வந்து ஆட் பண்ணுவோம் நாங்களா. இது வந்து ரெண்டு நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னா இப்ப இதுல இருக்கிற மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பைத்தான்லாம் இதை ஸ்டோர் ஆகும். பைத்தான்ல ஸ்டோரிங் சிஸ்டம் நான் செட் பண்ணல. ஸ்டோரிங் சிஸ்டத்தை செட் பண்ணி அதை ஒரு பென்ட்ரைவோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா இப்ப இதுல ஸ்டோர் ஆகுறது நேரா பென்ட்ரைவ்ல கனெக்ட் பண்ணி அங்க போகும். அது இந்த நேமோட தான் போகும். இப்ப சம்டைம்ஸ் ஒரு ஆள் போட்டோ, அதாவது ஒரே 20 யூஐடில ஒரு ஆள் போட்டோ இருந்ததுன்னா அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணு. இப்ப இப்படி சொல்லிட்டு ஒரு ரெட் லைட் மாதிரியோ இல்லாட்டிக்கு அந்த இடத்துக்கு கஸ்டமர் அந்த இடத்துக்கு போக வேண்டாம்டா நார்மலா நாங்க போய் செக் பண்ற மாதிரிடா. இப்ப நிறைய நேரம் நிக்கணும் ஒரு டவுட் வருதுண்டா, இவ நிறைய நேரம் இதுலயே நிக்கணும் சொல்லிட்டு ஒரு டவுட் வந்தா நாங்க போய் அடிஷனலா செக் பண்ணவும் முடியும். ஓகே, உங்கள்ட்ட ஐடியா நல்லா இருந்தது. பாக்குறதுக்கு இலகுவான ஒரு இதாக இருந்தா உங்களோட ஐடியா வந்து நல்ல ஒரு
எங்களோட கல்வித்துறை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஐடியா தான். மாணவர்களோட ஒழுங்கு வந்து இதன் மூலமா சீராக்கப்படும் நம்புறோம். நன்றி, வணக்கம். நீங்க உங்க இந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்க வந்து நீர்வேலி RCTMS ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம். நீங்க தேர்வு செஞ்ச கேட்டகரி என்ன? ஹார்ட்வேரா, மொபைலப்பா? நாங்க வந்து அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் தேர்வு செஞ்சிருக்கீங்க. ஓகே, உங்களோட ஐடியா வந்து எங்களுக்கு பிரசன்ட் பண்ணிருங்க. நாங்க வந்து ராக்கெட் அடுப்பு செஞ்சிருக்கோம். இந்த அடுப்புல இன்னும் இது பாருண்டா, இப்ப இது சாதாரண அடுப்பை விட இதுல இல்ல இதுக்கே ராக்கெட் அடுப்புன்னு பேருண்டா. இதுல இருந்து வலுவரும் சுவாலை வந்து ராக்கெட்ல இருந்து வலுவரும் சுவாலை போல இருந்தது வாரதால் இதுக்கு பேர் ராக்கெட் அடுப்புன்னு பேர். இது சாதாரண அடுப்பை விட மிகவும் அதிகமான வெப்பத்தை தரக்கூடிய மிகவும் குறைந்த விரைவில் தரக்கூடியது. இதனோட தான் நாங்க விரைவுகளை உட்செலுத்தி அடுப்பினை எரிய செய்கின்றோம். இந்த டோர் ஏன் பொருத்தப்பட்டிருக்கிறது என்றால் இதனோட வெளிவரும் வெப்பத்தை நாங்கள் தடுப்பதற்கு இந்த டோர் பொருத்தப்பட்டிருக்கின்றது. இந்த மின்விசிறி வந்து நாங்கள் அந்த இப்ப சாதாரண அடுப்பாண்டா ஊதி ஊதி எங்களுக்கு தலை சுத்தி வரும். அதை நாங்க தடுப்பதற்கு நாங்க இதுல ஒரு மின்விசிறி ஒண்ணு கூட்டியிருக்கிறோம். உள்ளே செலுத்தி நெருப்பு எறிவதற்கு ஒரு தூண்டுதலாக அமைகின்றது. உள்ளுக்கு நாங்கள் ஒரு நெட் ஒன்று வச்சிருக்கோம். இந்த நெட்டு நூறாக இதுல தணல் உள்ளுக்கு இருந்து அந்த தேங்கனிக்கும் கீழே சாம்பல் எஞ்சிய தணல்கள் சாம்பல்களை நாங்க இதனூடாக எடுத்து வெளியே கொட்டி கொள்ளலாம். இப்ப நாங்கள் அங்கே டூர் போயிருக்கேன்டா, அங்க எங்களுக்கு மின் குறைபாட மின் இல்லாமல் இருக்கும். அதை நாங்கள் அதுக்காண்டிதான் நாங்கள் இதுல ஒரு டோர் மாதிரி ஒன்று செஞ்சிருக்கோம். இது நாங்க வெளியால நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம்டா, இது அங்க நாங்கள் எங்கன்னா அங்க நாங்கள் எங்களுக்கு மின் இல்லாததால் நாங்கள் இது காத்தடிக்கும் திசையை நோக்கி நாங்கள் வைத்தோம்டால் இதனூடாக காத்து உட்சென்று இதனால் இதன் வழியால் வெப்பம் வெளியேறும். ஓகே, உங்களோட ஐடியா நல்லா இருக்குது. இதன் மூலமா எங்களோட எதிர்கால டூர்கள் எல்லாத்துலயும் வந்து நாங்க எங்கள்ட மின்னையோ கேஸையோ வேஸ்ட் பண்ணாம இலகுவா விறகின் மூலமா நாங்க எங்கள்ட இதில் செஞ்சு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்க எந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்க? நான் ஜெஃப்னா காலேஜ். ஓகே, நீங்க எந்த கேட்டகரியில வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க? நான் வெப் அப்ளிகேஷன் அந்த கேட்டகரியில. ஓகே, உங்கள்ட்ட ஐடியா என்னன்ற எங்களுக்கு பிரசன்ட் பண்ணுங்க. இந்த உண்மையை சொல்ல போனா இந்த வெப்ல பேரே வந்து ஐடியாஸ் தான். இது வந்து எக்ஸாம்பிளா ஸ்கூல்ஸ்ல வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த நாங்க கலைக்கணும் அப்படி இருந்தாலோ அது நேரடியா போய் ஒரு டீச்சர்கிட்டயோ இல்ல பிரின்சிபல்கிட்டயோ கலைக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. முகத்துக்கு முகம் பார்த்து எங்களுக்கு கலைக்க முடியாத நிலை இருக்கு. அது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸும் வந்து சில விஷயங்களை பிரின்சிபல்கிட்டயோ இல்ல ஒரு டீச்சர்கிட்டயோ சொல்லணும்னு நினைப்பினோம். அது எல்லாத்துக்குமே வந்து இந்த வெப் வந்து செய்ய போகுது. அதாவது வந்து இந்த லிங்க நாங்க கிளிக் பண்ணி வந்து போய் டிரெக்டா நாங்க கம்ப்ளைண்ட் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு பெர்மிஷன் கேட்கறதா இருக்கட்டும், இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு விஷயத்த ரெக்வஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இந்த வெப்பை இந்த பேஜுக்குள்ள போய் நாங்க டைப் பண்ணி இதை டிரெக்டா பிரின்சிபலுக்கு சென்ட் பண்ண முடியும். இதை வந்து நாங்க இப்ப எக்ஸாம்பிளா ஒரு பெர்மிஷனுக்காக இதை பிரின்சிபலுக்கு சென்ட் பண்றோம் அப்படின்னா பிரின்சிபல் அதை ஓகே பண்ணி எங்களுக்கு பெர்மிஷன் தாராண்டா அது வந்து அதுக்கு வர ரிப்ளை வந்து டிரெக்டா எங்களோட இமெயிலுக்கே வரும். அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்கூல் அப்படின்னா நிறைய இவெண்ட்ஸ் இருக்க போகுது. அப்படிப்பட்ட இவெண்ட்ஸை வந்து இந்த வெப் வந்து நார்மலா போஸ்ட் பண்ணிக்கொண்டே இருக்கும். அது வெவ்வேறு கேட்டகரிஸ்ல நடக்கும். இப்போ ஒரு ஸ்கூல்னா ஸ்போர்ட்ஸ் இருக்கும், எஜுகேஷன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளா ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்கண்டா இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து அந்த ஸ்கூல் எந்த லெவல்ல இருக்கு, ஸ்போர்ட்ஸ் சம்பந்த விஷயங்கள் எதுல பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்ற இவெண்ட்ஸ் இப்படி இருக்கும். இப்படி வெவ்வேறு கேட்டகரிஸ்ல என்னென்ன பார்ட்டிசிபேட் பண்ணுதோ அது எல்லாமே வந்து போஸ்ட் ஆகிக்கொண்டு இருக்க போகுது. இப்படிப்பட்ட இவெண்ட்ஸ் நடக்கல வந்து அந்த இவெண்ட்ஸை பத்தி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து வித்தியாசமான ஐடியாஸ் இருக்கு. இந்த இவெண்ட்டை வந்து இப்படி நடத்தினா நல்லா இருக்கும், இதுல நான் இப்படி பார்ட்டிசிபேட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு ஐடியாஸ் இருக்கும். இந்த ஷேர் யுவர் ஐடியாஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி எங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ் இருக்கு, நாங்க அதை என்னென்ன செய்ய போறோம் அப்படின்ற விஷயங்களையும் வந்து நாங்க இந்த ஸ்கூலுக்கு தெரியப்படுத்தக்கூடியதா இருக்கும். அதுக்கு நாங்களுக்கு ஹெல்ப் வேணுமெண்டா அதை நாங்க டீச்சர்ஸ் கூட இந்த கம்யூனிட்டிலேயே கதைச்சு அதுக்கான ஹெல்ப்பையும் பெற முடியாதா இருக்கும்.
அதை விட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ண போறேன். இப்படி ஒரு ஈவெண்ட் நடந்தது, இப்படி ஒரு ஈவெண்ட்ல இதை பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஸ்கூல் போஸ்ட் பண்ற இந்த இதுல வந்து பேரண்ட்ஸோ ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸோ வந்து பார்க்கக்கூடியதா இருக்கும். அதோட அது வந்து அவைக்கு வந்து ஓகே இந்த ஸ்கூல் வந்து இதுல வின் பண்ணிருக்கேன், அதை கங்க்ராட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். அப்படி அவையோட ஃபீட்பேக்ஸையும் வந்து இந்த வெப்சைட் மூலமா அந்த ஸ்கூலுக்கோ அந்த ஸ்கூலுண்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கோ வந்து தெரியப்படுத்தக்கூடியதா இருக்கும். அதை விட நார்மலா கண்டக்ட் அஸ் அப்படின்னா வந்து இந்த வெப்சைட்டை வந்து எந்த ஸ்கூல் யூஸ் பண்ணுதோ அந்த ஸ்கூலோட டீடைல்ஸ் வந்து இருக்க போகுது. இதை வந்து இப்ப நான் எந்த ஸ்கூலை பேஸ் பண்ணி செய்த வரையா இல்ல எந்த ஸ்கூலோட டீடைல்ஸ் இருக்கு. அதை விட அபவுட் அஸ் அப்படின்றது வந்து about us அப்படின்றது வந்து இந்த வெப்சைட்டை பத்தின டீடைல்ஸா இருக்கும். about us அப்படின்றத கிளிக் பண்ணா வந்து அது வந்து இந்த வெப்சைட்டை பத்தின ஒரு டீடைல்ஸை காட்டும். இந்த வெப்சைட் யாரால் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டீடைல்ஸை சொல்லக்கூடியதா இருக்கு. ஓகே, உங்கள்ட்ட இந்த வெப்சைட்டின் மூலமா எங்களோட சமூகத்தின சிறந்த ஆளுநர் தொடர்பு பண்ணக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்கள்ட்ட கண்டுபிடிப்புகள் இதே மாதிரி தொடர்ந்து கொண்டு போகட்டுக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம் அம்மா, நீங்க உங்களோட மகனுக்காக நீங்க பிரசன்ட் பண்றீங்க. ஓகே, உங்களோட மகன் வந்து எந்த ஸ்கூல் படிக்கிற? என் மகன் பேர் வந்து முகமது ஃபஜீர், தலைமன்னார் PRGTMS தரம் 9ல கல்வி கற்கின்றேன். ஓகே, உங்களோட மகனும் நீங்களும் ஃபேமிலியா செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னார். சோ நீங்க என்ன ஐடியா வந்து எங்களுக்கு பிரசன்ட் பண்ணிருக்கீங்கன்றத சொல்லுங்க. இப்போ உங்களுக்காக நாங்க பிரசன்ட் பண்ணி வைக்கிறது வந்து நாங்க வந்து எப்பயுமே யோசிக்கிறது வந்து ஒரு நகரப்புறத்தை மட்டும்தான் அதிகமா நாங்க யோசிக்கிறது, அதை எப்ப இன்னும் மேம்படுத்தலாங்கிறத பத்தி தான் நாங்க சிந்திக்கிறது. கூட வில்லேஜ் ஏரியால வந்து நாங்க பெருசா சிந்திக்கிறது இல்ல. சோ இந்த இது வந்து ஸ்மார்ட் வில்லேஜ்ங்கிற ஒரு இது மூலமா இந்த வில்லேஜ் சிஸ்டத்தை வந்து உருவாக்கி இருக்கு. இப்ப இதுல வந்து அவர் உருவாக்கி இருக்கிறது என்னன்னு கேட்டா, முதல்ல வந்து பாதுகாப்பு முறையில இருக்காங்க. விலங்குகளாலையும் இதுகளாலையும் பயிர்களுக்கு சேதம் ஏற்படுறது, உயிர் சேதங்கள் ஏற்படுறது வந்து அதிகம் வில்லேஜ் சைடுல. அப்ப நாங்க வந்து ஃபர்ஸ்ட் அவர் எட் பண்ணிருக்காரு, நிறைய சிஸ்டம் இதுல செய்திருக்கணும். அதுல வந்து செக்யூரிட்டி சிஸ்டம் செய்திருக்கிறாரு. செக்யூரிட்டி சிஸ்டம் அந்த லேசர் கதிர்கள் மூலம் வந்து ஒரு வில்லேஜுக்கோ ஒரு வீட்டுக்கோ தேவையான சென்சார் அலைகள் மூலம் செக்யூரிட்டி சிஸ்டம் ஏற்பட்ட போது ஒரு திருடன் வீட்டுக்குள்ள போற நேரம் அந்த அலாரம் சவுண்ட் ஒழுங்க முடியாது, வீட்டுல உள்ள நபர்கள் வந்து விழிப்புணர்வு அடையலாம். அதே போல அவங்களோட வில்லேஜ் மட்டத்துகளுக்கு மிருகங்கள் ஏதாவது என்ட்ரி ஆகும் போது கூட அலாரம் சவுண்ட் கேட்கும். அப்ப அதனால நைட் டைம்ல அவங்க உறங்கி இருந்தா கூட யானைகள் எதுவுமே வில்லேஜ் விவசாய நிலங்களுக்குள்ளயும் சரி அவங்க வாழ்ற பிரதேசத்துக்குள்ளயும் சரி உள்ளாகும் போது என்ன செய்யும், அலாரம் ஒளி சிஸ்டம் மூலமா அந்த கதிர் ஒளியில் கிடைக்கும் போது அவங்க விழிப்புணர்வு அடைஞ்சு அது மூலமா ஏற்படுற உயிர் சேதங்களையும் நாங்க தவிர்க்க முடியும். அடுத்த சிஸ்டம் என்னன்னு சொன்னா காற்றாலை மூலமா ஒரு வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தையும் இதுகளையும் நாங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுக்காண்டி நாங்க மின் செலவுகள் குறைவு. இப்ப மலைப்பகுதியான பிரதேசங்கள்ல வந்து எங்களுக்கு மின் எடுத்துக்கொள்றது கஷ்டம். அப்ப காற்றாலை மூலமா என்ன செய்ய முடியும், எங்களுக்கு வீடுகளுக்கு தேவையான மின் நிலைகளை வந்து நாங்க பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து சோலார் சிஸ்டம் மூலமா ஆட்டோவா இயங்கக்கூடிய மோட்டார் சிஸ்டத்தை தயாரிச்சு விவசாய நிலங்களுக்கு தேவையான தண்ணி பாய்ச்சல் இதுகளை வந்து சோலார் சிஸ்டம் மூலமா இயங்க வைக்கிறது. அதை என்ன செய்யும், எங்களுக்கு வேலையாக்கள் தேவையில்லை. நாங்க ஒரு இடத்துல இருந்து சுவிட்ச் ஆன் பண்ணாங்க சொன்னா விவசாய நிலத்துக்கும் இதுகளுக்கும் தேவையான தண்ணியை வந்து ஒட்டோவாவே அதுவாவே பாய்ச்சும். அப்ப எங்களுக்கு வந்து வேலையாக்களுக்கு போற கூலிகள் குறைவு, அப்ப எங்களுக்கு வருமானமும் மீதமாகும், அப்ப எங்களுக்கு செலவு போறதுக்கு குறைவு. அடுத்த சிஸ்டம் அதுல இருந்துன்னா மழை ரெயின் ரியாக்ட்னு சொல்லி போட்டு மழை வந்தா எங்களுக்கு எச்சரிக்கை ஒலி எழுப்பும். துணிகள் வெளியே காய போட்டிருப்பாங்க, இல்லைன்னு சொன்னா விவசாய நிலங்களுக்கு நாங்க ஏற்கனவே தண்ணி பாய்ச்சி இருக்கோம். அப்ப மழையும் பெஞ்சிட்டு சொன்னா வெள்ளம் கூட நின்றுச்சுன்னா அதனால விவசாயம் எல்லாம் பாதிப்படையும். அப்ப அந்த மாதிரி எங்களுக்கு தேவையான நீர்மட்டம் வந்த உடனே எங்களுக்கு அந்த ஒளி மூலமா நாங்க எது செய்து கொள்ளலாம், அந்த நீரை வெளியாக்கி எங்களோட விவசாய நிலத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அடுத்த சிஸ்டம் அவர் செய்திருக்கேன்னு சொன்னா ஃபயர் அலாரம் சொன்னா நாங்க இவ்வளவான சிஸ்டங்களை நாங்க இந்த இதுல உருவாங்கி இருக்கிறதுனால நெருப்பு பற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இப்ப காட்டுத்தீ அதிகமா எல்லா இடங்கள்லயும் ஏற்படுது. அப்ப இந்த காட்டுத்தீ இதுகளையா இருக்கட்டும், இந்த ஏற்படுற நெருப்புகளையா இருக்கட்டும், ஃபயர் அலாரம் சிஸ்டம் மூலமா நெருப்பு தாவன உடனே ஒட்டோவா தண்ணி பாயுது என்ன செய்யும், அந்த நெருப்பு அணைக்கக்கூடிய மாதிரி இந்த சிஸ்டம் சரியும் செய்திருக்கு. இது நில சரிவு. மண் சரிவான மலைப்பாகங்கள் பிரதேசத்துல மண் சரிவு ஏற்படும் போது அந்த நிலத்துல ஒரு அதிர்வு ஏற்படும். அந்த ஒளிவு மூலமா எங்களுக்கும் நாங்க உறங்கி கிடந்தாலும் இது செய்தாலும் அந்த ஒளி மூலமா எங்களுக்கு நாங்க விழிப்புணர்வு அடைய முடியும். இந்த இடத்துல இப்படியான ஒரு ஆபத்து நிகழ போகுதுங்க சொல்லி எங்களோட உயிர்களை நாங்க பாதுகாத்துக் கொள்ள முடியும் இந்த சிஸ்டம். நன்றி அம்மா. உங்களோட மகன் வந்து இதை பிரசன்ட் பண்ணினால இவ்வளவு அழகா பிரசன்ட் பண்ணிப்பாருன்னு தெரியல. அண்ட் உங்களை நீங்க நல்லா பாராட்டணும். ஏண்டா அநேகமான வீடுகள்ல இப்படியான விஷயங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்றது இல்ல. ஆனா நீங்களே வந்து உங்களோட மகனுக்காக ரிப்ரசன்டேட்டிவா பிரசன்ட் பண்றதுன்றது வரவேற்கத்தக்க ஒன்றுதான். இப்படியே எல்லா பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணிக்கலாம் இருந்தா வட மாகாணம் வந்து அடுத்த சிலிக்கன் வேலியா உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ. வணக்கம், நாங்க ஜப்னா டெக் இந்த யூடியூப் தளத்துல இருக்கோம். நீங்க எந்த ஸ்கூல்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்றீங்க? வடக்குல இருந்து நெடுங்காணி மகா வித்யாலயம் என்ற ஸ்கூல்ல இருந்து நாங்க வந்திருக்கோம். இப்ப இது நாங்க வந்து செஞ்சதுக்கான நோக்கம் வந்து நாங்க எங்களோட இடத்துல அதிகளவான நெற்பயிற்சிகள் செய்யணும், அதால அதிக வருமானம் கிடைக்குது. அப்ப அதுக்கு நாங்க ஒரு செஞ்சிருக்கிற வந்து ட்ரோன் மாதிரி ஒன்று செஞ்சிருக்கிறோம். இது வந்து அவர் ஒரு நாளைக்கு 10 ஏக்கருக்கு தான் அடிப்பேரண்டா மருந்தினால 20 ஏக்கருக்கு அடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். அதை விட அவருக்கு வந்து புற்றுநோய்கள் வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். வெற்றி பெய்ய ரம்மியான இரசாயன மருந்துகள் அவர் தோட்டடிக்கிறார். இந்த ரோன் மூலம் கொண்டு வரக்கூடிய நோயையும் ஒரு இதாகி கொண்டு போயிடுது. அதை விட இது வந்து மினி சோலர், எந்த பக்கம் வெயில் அதிகமா இருக்கோ அந்த பக்கம் ரொட்டேட் ஆகி இது பக்கமும் காவல் பாக்குறதுக்காக 4 மூலையிலையும் கண்ணாடி வச்சு லேசர் கதிர் மூலம் நம்ம செஞ்சிருக்கிறோம். வந்து என்ன மாதிரி என்றா இப்ப ஒரு விலங்கு வந்து க்ளோஸ் பண்ணி போக எல்லாரும் அடிக்கிற மாதிரியான சந்தர்ப்பம் இதனால நாடு வந்து இதை செய்யறது அதிகளவா செய்யற மூலம் வருமானம் கிடைக்கும். இது வந்து எங்கட இடத்துல ஆக்களுக்கு கரண்ட் வேலி வந்து அடிக்கிறதால தான் நாங்க இந்த லேசர் கதிரை கொண்டு ஓகே, உங்களோட ஐடியா அநேகம் இந்த கிராமப்புறங்களை வந்து டெவலப் பண்ற சம்பந்தமா இருக்குது. கிராமப்புறங்களை அழிக்காம அதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு வர மாதிரி நல்ல ஐடியாக்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. சோ நல்லா உங்களோட சேர்ந்து உங்களோட டீமுக்கும் இந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம், நாங்க ஜப்னா டெக் இந்த யூடியூப் தளத்துல வந்திருக்கோம். நீங்க இந்த YGC யூனிவர்சிட்டி ஃபெஸ்டிவல்ல தொடர்ந்து 4-5 வருஷமா பார்ட்டிசிபேட் பண்றீங்க எனக்கு தெரியும். சோ நீங்க இந்த வருஷம் எங்களை வடமானத்துக்காக என்னத்தை வந்து உருவாக்கிருக்கீங்க? செஞ்சுக்கிறது வந்து ChatGPT இன்டகிரேட் பண்ண ஒரு ரோபோட் செஞ்சுக்கிறேன். இது இந்த யூசேஜ் என்னண்டா, இப்ப நான் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கேன்டா, இங்க டவுட் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்றதுக்காக இந்த ரோபோட்டை நாங்க பயன்படுத்தலாம். இதை நாங்க பயன்படுத்துறது எங்களுக்கு வீட்டுல வைஃபை கனெக்ஷன் இருந்தாலே காணும். இதை நான் பாவிச்சுக்கிறேன் 2 ESP32, ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபயர், மற்றது இந்த கீழே மோட்டர் டிரைவர், இன்னும் மற்றது மைக் மாடியூல். இந்த மைக் மாடியூல்ல நாங்க சொல்றது ஸ்பீச் டு டெக்ஸ்ட்ன்ற விதத்துல இங்க ChatGPT சர்வருக்கு போகும். சர்வர்ல போய் அதுல இருந்து வர டெக்ஸ்ட் அவுட் புட்டை இது ஸ்பீச்சா மாத்தி எங்களுக்கு தரும். இப்படிதான் எங்களுக்கு இந்த ரோபோட் ஒர்க் ஆகுது. மற்றது இந்த ரோபோட்டை நாங்க ப்ளூடூத்ல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, நல்ல ஐடியா. ஆக மொத்தம் எங்களுக்கு ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு நல்ல ஒரு அசிஸ்டன்ட் செஞ்சிருக்கீங்க. சோ நல்லா உங்களோட கண்டுபிடிப்புகளை எப்படி தொடர்ந்து கொள்வாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், நாங்க ஜப்னா டெக் யூடியூப் தளத்துல வந்திருக்கிறோம். ஓகே, நீங்க வந்து எந்த ஸ்கூல்ல இருந்து வரீங்க? உங்களோட டீம் மெம்பர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஓகே, நீங்க என்ன ஐடியா வந்து எங்களுக்கு பிரசன்ட் பண்ண போறீங்க? இது வந்து ஒரு செமி ஆட்டோமேட்டிக் ஒயிட் போர்ட் கிளீனர். அதாவது இப்ப பெரிய கிளாஸ் ரூம்ஸ்ல வந்து பெரிய ஒயிட் போர்ட், பெரிய பிளாக் போர்டு இருக்கிற கிளாஸ் ரூம்ஸ்ல வந்துட்டு எழுதுறதை விட அழிக்கிறதுக்கே டைம் வந்துட்டு ரொம்ப செலவாகும். அதனால இப்படி நாங்க கொஞ்சம் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டான ஒரு ப்ராஜெக்டோட நாங்க ரெடி பண்ணிருக்கோம். அதாவது செமி ஆட்டோமேட்டிக் ஒயிட் போர்ட் கிளீனர். இது வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோலர் மூலமா உங்களால ஆப்ரேட் பண்ணிக்கொள்ள இயலும். அதோட நாங்க இந்த லைட் சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். அதாவது ஸ்கூல்ல பேக் பெஞ்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்டா வந்து அதுல இருக்கிற கண்டென்ட் வந்து தெரியறதுக்காக இங்க நாங்க ஃபிட் பண்ணிருக்கிறோம். இந்த ரிமோட் கண்ட்ரோலர் மூலமா அதை ஆப்ரேட் பண்ணிக்கொள்ள முடியும். அதை விட இதே சிஸ்டத்தை நாங்க பிளாக் போர்ட்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதை விட இப்ப ஸ்மார்ட் போர்டு அஃபோர்ட் பண்ண முடியாத ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு இப்படி டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டான ஒரு ப்ராஜெக்டை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலமா அவரால் ஒரு ஸ்மார்ட் என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. நன்றி தங்கச்சி, அழகான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க. எங்கட அதாவது தாழ்மட்ட ஸ்கூல்களுக்கு வந்து நல்ல ஒரு கண்டுபிடிப்பு இது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நாங்க ஸ்லேட் நார்தர்ன் யூனில இருந்து கிடைக்கிறோம். நாங்க வந்து ஐடி அண்ட் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டிகிரிஸ் ப்ரொவைட் பண்றோம். இந்த டிகிரிஸ் பாத்தீங்கன்னா UGC ரெகக்னைஸ்ட் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்ரூவ் டிகிரி ப்ரோக்ராம்ஸ், 4 years டிகிரி ப்ரோக்ராம்ஸ். இதுல வந்து ஐடில 7 ஸ்பெஷலைசேஷன்ஸும், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல 5 ஸ்பெஷலைசேஷன்ஸும் ப்ரொவைட் பண்றோம். நீங்க ஆஃப்டர் A-levels வந்து இங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இது வந்து 4 years டிகிரி ப்ரோக்ராம். இதோட கரிக்குலத்துல உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் அண்ட் இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் அதுகள் இருக்குது. நீங்க ஃபர்தர் டீடைல்ஸ் தேவைன்னு சொன்னா எங்களை நார்தர்ன் யூனில சந்திக்கலாம். நாங்க வந்து ட்ரெண்ட் சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூட் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதுல வந்து கரண்டா என்னென்ன டெக்னாலஜிஸ் வந்து ட்ரெண்டா இருக்குது வந்து அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு
வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸோ ஆஃப்டர் A-levels வந்து டார்கெட் பண்ணி அவங்க வந்து ட்ரெண்டிங்கா இருக்கிற கோர்சஸ் வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். நாங்க பெய்ட் கோர்சஸ் மட்டும் இல்லாம ஃப்ரீ வெபினார்ஸ் அண்ட் பிசிக்கலா வந்து நிறைய பூட் கேம்ப்ஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ நாலேஜ் டெவலப் பண்ணாலும் ஸ்கில் டெவலப் பண்ணணும்னு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எங்களோட பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாழை டேப்ல இருந்து பேசுறோம். நீங்க உங்க பேர் சொல்லுங்க. சுஜிரூபன். இப்போ உங்களோட ப்ரொஜெக்டை பத்தி நீங்க சொல்ல முடியுமா? இது வந்து வீட்டு மின் சுற்று விளங்கப்படுத்துறதுக்கான செய்யப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். இதுல வந்து சிபில இருந்து நமக்கு 230 வோல்டேஜ் வரும். அந்த வோல்டேஜ் வந்து இது டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து இதுல இருந்து எல்லா இடத்துக்கும் சப்ளை ஆகும். இதை வந்து 2 போல் MCBன்னு சொல்லுவோம். கரண்ட் ரேட்டிங் 40 ஆம்பி. சரி, அடுத்து வந்து RCCBன்னு சொல்லுவோம். இது RCCB சொல்லுவோம், அதை MCB சொல்லுவோம். வேற இந்த RCCB யூஸ் பண்றேன்னு சொன்னா இப்ப நம்ம தெரியாம கரண்ட் வயர்ல கையை வச்சோம்னா சோக்கடிக்கலாம். அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்காண்டி இந்த RCCB யூஸ் பண்றோம். இந்த RCCB வந்து 30 மில்லி ஆம்பியர் நம்ம உடம்புல பட்ட உடனே அது உடனடியாக ட்ரிப் ஆயிடும். இந்த MCB யூஸ் பண்றேன்னு சொன்னா அது வந்து நம்ம வீட்டுல பயன்படுத்துற உபகரணங்கள், டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் அதுகளுக்கு வந்து கூடுதலான கரண்ட் போனுச்சுன்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆகி அதுல இருந்து பாதுகாப்பு ஏற்படுத்தும். அது வந்து ஷார்ட் ஆனாலும் அதை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த MCBயை நாங்கள் யூஸ் பண்றோம். மன்னிக்கவும், இந்த அக்கா நன்றாக எங்களுக்கு வழங்கப்படுத்தியிருந்தா, அதாவது அது என்ன விஷயம்ன்றா, அது ஒரு 3D பிரிண்டர் அதை எப்படி வந்து வேலை செய்ய போகுதுன்ற வந்து வழங்கப்படுத்தியிருந்தா. பட் எங்கள்ட கேமரா அண்ட் அதில் இருக்கக்கூடிய மைக்கின்ற அந்த கோளாறு காரணமாக அவங்கள இந்த ப்ரெசன்டேஷன் வந்து எங்களால் ரெக்கார்ட் செய்யலாம் போயிட்டுது. ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமாக அறியணும்னா நீங்கள் YGC இன்னோவேஷன் ஃபெஸ்டிவலில் போய் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த அண்ணா என்ன செஞ்சிருந்தாருன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி வந்து விநியோகிக்கக்கூடிய அந்த ஒரு உபகரணம் ஒன்று தயாரிச்சிருந்தாவே அண்ட் சோலார் சிஸ்டத்தின் மூலமாக அதுக்கு வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஐடியா. இந்த ஐடியா இதுக்கு பிறகு எடுக்க போகிற வீடியோக்களில் வந்து எங்களோட மைக் சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆனதால் எங்களால் அந்த ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியலை. அதால் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அண்ட் இதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கண்டுபிடிப்புகளை வந்து முன் வச்சுருந்தாங்க. அவங்கள்ட கண்டுபிடிப்பு செய்யும்போது நான் இந்த முகத்தை காட்டவும்னா நான் பெருசாக கதைக்கவும் இல்லை, பிகாஸ் அது அவர்களுக்கான காலம். ஸோ அவங்களோட ப்ரொஜெக்டை வந்து அவங்க அழகாக ப்ரெசென்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்தாக்கள்ட்டு போய் கொண்டு இருந்துட்டோம். இது வந்து ஜஸ்ட் நான் சும்மா தொகுத்து வழங்குறேனே ஒழிய இதுக்கும் எனக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை. நான் அந்த மாணவர்களோட திறமையை வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சி தான் இது. ஸோ நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்களோட சிங்கள அண்ணா ஒரு ஆள், அதாவது சிங்களீஸ் வந்து ஒரு AI டெக்னாலஜி மூலமாக இப்போ அந்த பாக்ஸஸ் இருக்குது தானே, சிவப்பு, பச்சை, நீலம்ன்ற அந்த பாக்ஸஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை தானே எடுத்து நீட்டாக கஸ்டமைஸ் பண்ணி வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு AI டெக்னாலஜியபிள் ரோபோட் ஒன்று தயாரிச்சிருந்தாங்க. இதுவும் வந்து அவர் இங்கிலீஷில் வழங்கப்படுத்தியிருந்தார் மிக அழகாக. இப்போ என்ன சொல்லப்போனால், இப்போ இதுக்கு முதல் அந்த ஸ்டூடெண்ட்ஸை விட்டுட்டு எல்லாத்தையும் பொதுவாக பார்க்கல, இவர் இங்கிலீஷில் வழங்கப்படுத்தியிருந்தாலும் இவரோட ப்ரெசன்டேஷன் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் இவர் படிக்கிறார், இவர் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறன்ற வந்து தனித்துவமாக காட்டக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஒரு டீசெண்டான ஒரு முகபாவனையோட ஒரு அழகான ஒரு ப்ரெசன்டேஷன் நாங்கள் முன் வச்சிருந்தார். பட் எங்கள்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இதை வந்து எங்களால் முழுசாக உங்களுக்கு எடுத்து தர முடியவில்லை. ஸோ எனிவே, உங்களுக்கு இதில் பார்க்க ஆசையாக இருந்து என்றால் நீங்கள் YGC இன்னோவேஷன் ஃபெஸ்டிவலுக்கு சென்று பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட இன்றைக்கு 4 மணி அளவில் மனோ வண்ணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்குது. அதாவது மியூசிக் ஷோ மாரி தான், பட் அதுக்கு நிறைய கலர்ஃபுல்லான எஃபெக்ட் எல்லாம் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் போய் பாருங்கள். யாழ் ஐடி ஹப் வடமான மக்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் இதை முன்னெடுக்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விடயம். ஓகே, தொடர்ந்தும் இந்த காணொலியை வந்து பார்த்து ரசித்து கொண்டு இருங்கள்.